பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணியைப் போல காத்து இந்த புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார். இந்த 9வது மாதத்திற்குரிய வாக்குத்தத்தம் எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 26வது வசனத்தின் பின்பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். பிரியமானவர்களே, இந்த 9வது மாதத்திற்குரிய கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் கர்த்தர் சோத்திரம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். ஏற்ற காலம், பிரியமானவர்களே, ஏற்ற காலம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிற உலகத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் காலங்கள் கடந்து போகிறது. அநேக நன்மை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறாங்க. அநேகருடைய வாழ்க்கையில் ஏக்கங்களும் தவிப்புகளுமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்களும் காத்திருக்கிறீங்களா? ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? இந்த மாதம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், மழை நிமித்தம் ஏற்படுகிற பாதிப்புகள், சேதங்களை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த காலம் கடந்து மழை பெய்வதனால் ஏற்படுகிற பாதிப்புகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஆசீர்வாதமான மழை பெய்யும். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். ஆசீர்வாதமான மழை, அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் செய்வார் உங்களுக்கு. ஒருவேளை இத்தனை மாதங்களோ வருடங்களோ சில காரியங்களுக்கு நீங்கள் காத்திருக்கலாம், சில நன்மையை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு இறங்கி அந்த நன்மைக்கான வாசலை திறந்து கொடுப்பார். பிரியமானவர்களே, அநேகருடைய வாழ்க்கையில் தொழிலில் ஆசீர்வாதம் இல்லை, ஒரு விருத்தி இல்லை. குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. படிப்பில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. இப்படி பல காரியங்களில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு விருத்தி இல்லை என்கிற நிலையில் இருக்கலாம். கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியும் தேவன் ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ண வல்லவராக இருக்கிறார். இந்த 9வது மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். இந்த வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நான் மழையை பெய்ய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆசீர்வாதமான மழை பெய்யும் சொல்லுகிறார். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் வேதனைகளும் கண்ணீரும் இழப்புமா இருந்திருக்கலாம். ஒரு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை என்று நீங்கள் கலங்கியிருக்கலாம். இந்த 9வது மாதத்தை தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மழையை அவர் பெய்ய பண்ணுகிறார். உங்கள் வேதனைகளும் கண்ணீர்களும் மாறுகிறது. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை மகிழ பண்ணுகிறார். இந்த 9வது மாதம் ஒரு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க தேவன் உங்களுக்கு கிருபை செய்கிறார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இந்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மாதத்திற்கு இந்த கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த மாதத்திலும் ஒவ்வொருபடி வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை வருஷிக்க பண்ணுவீராக. எல்லா வறட்சியான சூழ்நிலைகள் மாறட்டும், ஒரு செழிப்பு உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துங்க. இந்த மாதத்திலும் தகப்பனே, உடைய
பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் ஐயா. பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கட்டளிடுங்க ஐயா. இப்படி எல்லா பிரயாணமுடைய கிருபையுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து கொடுங்க ஐயா. பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகள் பிரயாசங்களை கத்தர் வாய்க்க பண்ணுங்க தகப்பனே. இந்த மாதத்திலும் ஆமென் மகு சோதரமக்கு நன்றி செலுத்துகிறோம். எதிர்பார்க்கிற அந்த காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ணுங்க. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணி எல்லா வறட்சியான சூழ்நிலைகளை கத்தர் மாற்றி ஒரு செழிப்பை கட்டளையிட்டு உடைய பிள்ளைகள் உமக்குள் மகிழ்ந்திருக்க என் தேவனாகிய கத்தரில் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறையா. இந்த 9வது மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க கத்தர் உதவி செய்யுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துங்க. எல்லா வறட்சிகளும் ஆமென் அப்பா பஞ்சங்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். கவலைகள் கண்ணீர்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். கத்தர் இறங்கி இந்த மாதத்தில் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து பிள்ளைகளை உமக்குள் மகிழ்ந்து கழிகூற செய்கிற அன்புக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பர் இயேசு நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.